गाइस இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா வந்து சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவிஸ் தான் பார்க்க போறோம். சைக்கோத்தனமான படங்கள் தான் பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு சைக்கோ த்ரில்லர் ஃபிலிம் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படங்கள் இல்லாம என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க, இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு நம்மலாம் யோசிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய படங்கள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய படம் 7 அப்படிங்கிற படம் தான். ஒரு டிடெக்டிவ் இருக்காரு, ஒரு வாரத்தில் ரிட்டையர் ஆக போறாரு. அதே ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு டிடெக்டிவ் வராரு, புதுசா வராரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல நிறைய மர்டர் நடக்குது. ஸோ இதெல்லாம் யார் பண்றா அப்படிங்கிறத வந்து சால்வ் பண்ணணும். இப்போ இந்த ரிட்டையர் ஆக போற டிடெக்டிவ் வந்து 7 டெட்லி சின்ஸை வச்சு தான் வந்து இந்த கில்லர் வந்து கொல்றான் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த 7 டெட்லி சின்ஸ் என்ன, கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த படம் கில்லரோட மோட்டிவ் வந்து வித்தியாசமாக இருக்கும், கில்லிங் பேட்டர்ன் வித்தியாசமாக இருக்கும், எதனால் வந்து இந்த மாதிரி கொல்றான் அப்படிங்கிறதும் வித்தியாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா வந்து இது ஒரு சைக்கோ த்ரில்லருங்கிறனால அடுத்து என்ன, இவன் எப்படி கண்டுபிடிக்கலாம், க்ளூ என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த படம் அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் ரெண்டுலையுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பார்க்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலனோட இன்சோம்னியா அப்படிங்கிற படம் தான். 2 டிடெக்டிவ் இருக்காங்க. லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து அலாஸ்கா போகிறாங்க ஒரு மர்டரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக. போனோன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தெரிய வருது தெரிஞ்சவங்க தான் வந்து இவங்களை வந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த கில்லருக்கு வந்து ஒரு ட்ராப் ஒன்று செட் பண்ணுவாங்க, கில்லர் வந்து வர வைப்போம் அப்படின்னு. செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிடெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தரை வந்து சுற்றுவார் தெரியாதனமா. அவர் வந்து தூங்கவே மாட்டார், அவருக்கு இன்சோம்னியாவும் இருக்கும், பட் அதுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த இடம் பனிமூட்டமாக இருக்கும். தெரியாதமா சுட்டுட்டு இந்த பழியை தூக்கி கில்லர் மேலே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் எல்லாம் மாற்றி வைக்க ஒரு சில வேலைகள்லாம் பார்ப்பாரு. ஹீரோ நல்லவர் தான், பட் இருந்தாலும் சூழ்நிலையால் வந்து அப்படி ஆயிடுவார். அந்த ஒரிஜினல் கில்லரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த மர்டர் வந்து என்னாச்சு அப்படிங்கிறதா வந்து இந்த படத்தோட ஸ்டோரி. கிறிஸ்டோபர் நோலனோட டச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் அங்கங்கே இருக்கும். அந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிலாம் எதுவுமே இருக்காது, ஃப்ளாட்டாக தான் அந்த படத்தோட ஸ்டோரி போகும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், நல்லா இருக்கும். இன்சோம்னியா சீன்லாம் வந்து நல்லா எடுத்திருப்பாங்க, படம் நல்லா இருக்கும். த்ரில்லர் மிஸ்ட்ரியாக தான் போயிட்டு இருக்கும். அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படமும் போயிட்டு இருக்கும். டெஃபினட்டாக வந்து நீங்கள் பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக பார்க்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி அப்படிங்கிற படம் தான். செம்மையான பார்த்தீங்கன்னா வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படம். மூவியோட ஸ்டோரி என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி ரெயின் ஸ்டார்ம் இருக்குது, அதாவது மழை அடிச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கு புயல் மாதிரி பார்த்தீங்கன்னா. அப்போ ஒரு ஹைவே மோட்டலில் வந்து வேறு வழியே இல்லாமல் ஒரு 10 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டலுக்கு போய் தங்குறாங்க. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டல் வந்து மோட்டல் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மோட்டலில் தங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளாக செத்துக்கிட்டே வராங்க, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வந்து செத்துக்கிட்டே வராங்க. ஸோ உங்க இந்த 10 பேருக்கு என்ன கனெக்ஷன், 10 பேர் ஏன் சாகுறாங்க அப்படிங்கிறதா வந்து இந்த படத்தோட ஸ்டோரி. ஆக்சுவலாக அந்த படத்தில் முக்கியமான ஒரு ப்ளஸ் என்னன்னா, நம்ம வந்து சந்தேகப்படுவோம் இவன் தான் கொண்டிருப்பானா இல்லை இவன் கொண்டிருப்பானா, யார் கொண்டிருப்பான் அப்படிங்கிறத வந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே கொண்டு போயிட்டு ஸோ கடைசியில் இவன் தான் கொண்டிருப்பான் அப்படின்னு ரிவீல் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து அவங்க காட்டுவாங்க. இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து த்ரில்லர் படங்க, செம்ம சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஏன்னா வெளி உலகத்துக்கு வந்து கனெக்ஷனாக இருக்காது, அந்த மலையில் அந்த மாதிரி இருப்பாங்க உள்ள மாட்டிக்கிட்டு. அமேசான் பிரைமில் வந்து தமிழ் அவைலபிளாக இருக்குது. டெஃபினட்டாக ஒரு வாட்சை போடுங்க, கண்டிப்பாக பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் 4ஆவது பார்க்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அப்படிங்கிற படம் தான். இந்த படம் ஒரு டெரிஃபிக்கான மூவி கைஸ், அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற மாதிரி அன்னியன் படத்தில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 23 பர்சனாலிட்டிஸ் வந்து இவருக்குள்ள இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு பர்சனாலிட்டி வந்து ஒரு 3 பொண்ணுங்களை வந்து கடத்திட்டு போயிருது. ஸோ கடத்திட்டு போய் வீட்டில் வச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க வந்து தப்பிக்க பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆள் வெளியே வராங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 8 வயசு சின்ன பொண்ணு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு 4 வயசு பையன் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு 20 வயசு ஆளாக இருப்பார், திடீர்னு ஒரு 25 வயசு பொண்ணாக இருப்பார். ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 23 கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்திருப்பார், 23 வேரியேஷன் காட்டியிருப்பார் இந்த படத்தில். ஸோ இப்போ இந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து சின்ன வயசு கேரக்டர் வந்து வெளியே வரும்போது சின்ன பொண்ணு மாதிரி கேட்டு வந்து எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஆள் கேரக்டர் வந்து வெளியே வந்துடும். ஸோ மாட்டிக்கிறாங்க திருப்பி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நடக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறதா அந்த படத்தோட ஸ்டோரி. ரொம்ப ஈஸியாக நடிச்சிருப்பாருங்க இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 கேரக்டரை வந்து ஈஸியாக ரொம்ப ஈஸியாக நடிச்சிருப்பாரு. படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 24ஆவதாக ஒரு பர்சனாலிட்டி ஒன்று வெளியே வரும், புதுசாக இருக்கும். படம் பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நல்லா எடுத்திருப்பாங்க அந்த சீன். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் டபிள் அவைலபிளாக இருக்குது. ஜியோ சினிமா, அமேசான் பிரைம்லாம் தமிழ் டபிள் அவைலபிளாக இருக்குது. ஃபேமிலியோட நீங்கள் உட்காந்து பார்க்கலாம் அந்த படம். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்கக்கூடிய படம் ஓல்டு பாய் அப்படிங்கிற ஒரு கொரியன் படம் தான். தமிழ் டப் அவைலபிளாக இருக்குது. என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னா வந்து இந்த படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறான். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவனே வந்து வெளியே விட்டுறான். ஸோ இப்போ ஹீரோ வெளியே வந்ததுக்கப்புறம் யார் இவன் நம்மளை 15 வருஷமாக அடைச்சு வச்சிருக்கான், எதுக்காக இப்போ வெளியே விட்டான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா இந்த ஸ்டோரி. பாஸ்ட்டில் பண்ண ஒரு விஷயம் இப்போ வந்து நம்மளை பழி வாங்குது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். படம் நல்லா போயிட்டு இருக்கும், கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் என்னடா இப்படி ஏன்டா இப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். லைட் ஹார்ட்டடாக இருக்கவங்களாம் அந்த படம் பார்க்காதீங்க, ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு படம். மகாராஜா படம் கிளைமேக்ஸ் பார்த்து எப்படி ஃபீல் பண்ணீங்க, அது மாதிரி அதை விட பயங்கரமாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த படம் பார்த்துட்டு. எந்த படம் பார்க்குறீங்களோ இல்லையோ இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். தமிழ் டபிள் அவைலபிளாக இருக்குது, அமேசான் பிரைமில் இருக்குது. டெஃபினட்டாக பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெஃபினட்டாக வந்து வெயிட் பண்ணுங்கள்.